எல்லோருக்கும் வணக்கம். இன்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. அஹ், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த முறுகல் நிலை இன்றும் அஹ், தொடர்கின்றது. அஹ், இந்த 60 நாட்கள் மோதல் தவிர்ப்பு உடன்பாட்டின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு அடுத்த கட்ட கலந்துரையாடல் இந்த வாரம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. எனினும் இந்த கலந்துரையாடல் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த முறுகல் நிலையை அடுத்து அல்லது இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஈரானை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருந்தது. ஆனால் அதே சமயம் அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ள கருத்தின்படி இரு நாடுகளும் இராணுவ தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பதட்டத்தை தணிக்க கத்தாரின் டோஹாவில் செவ்வாய்க்கிழமை அன்று அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர் என்றும் ஆரம்பத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மையமாக கொண்டு நடத்தப்படவிருந்த இந்த பேச்சுவார்த்தை இப்போது ஹார்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிரம் கவனம் செலுத்த உள்ளதாகவும் இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வதை தடுக்க அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நேரடியான இராணுவ தொடர்பு வழிமுறை, அதாவது ஹாட்லைன்ஸ், ஒரு தொடர்பாடலை உருவாக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இடையில் தான் இவ்வாறான ஹாட்லைன் சேவைகள் இருப்பது. உதாரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இவ்வாறான தொடர்புகள் இருந்தன. பிறகு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இவ்வாறான தொடர்புகளும் இருந்தன. உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னரும் கூட அமெரிக்கா இந்த ஈரானுடனான ரஷ்யாவுடனான அந்த இருதரப்பு இராணுவ தொடர்பாடல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்ததாகவே கூறியிருந்தது. இதே நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம், பஹ்ரைனில் இருக்கின்ற 5வது கடற்படை தலைமையகம் நேற்றைய தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக படைத்துறை ஆய்வாளர் லாரி ஜோன்சன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பஹ்ரைன் படகு ஒன்று, மன்னிக்கவும், கட்டாரின் கடற்படை படகு ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனதாகவும் அதை தேடும் பணிகளில் பிறகு அது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் இருந்த கடற்படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் கட்டார் அரசின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த படகை ஒரு பொருள் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். எந்த பொருள் தாக்கியதாகவும் அவர்கள் கூறவில்லை, என்ன நடந்தது என்றும் கூறவில்லை. ஒரு படைத்துறை நடவடிக்கையில் தான் அந்த படகு காணாமல் போனதாக கூறியிருக்கிறார்கள். அந்த படத்துறை நடவடிக்கை எங்கு இடம்பெற்றது என்ன என்ற தொடர்பான மேலதிக தகவல்களை அவர்கள் கொடுக்கவில்லை. அதே சமயம் இந்த படகு ஈரானின் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தால் அல்லது ஏவுகணையால் தாக்கப்பட்டதா என்பது குறித்து கட்டார் அரசு எதுவும் தெரிவிக்கவில்லை. இதே சமயம் அமெரிக்காவின் அரம்கோ என்ற மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் உலங்கு வானூர்தி என்று இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணி அளவில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அதில் பயணம் செய்த 14 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட 14 பேரும் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள். இந்த சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனம் கடந்த வாரம் அதன் முழு அளவிலான உற்பத்தியை ஆரம்பித்திருந்தது. ஏற்கனவே 7 மில்லியன் பேரல்களை ஏற்றுமதி செய்ததாக இருந்த அந்த நிறுவனம் பிறகு அது இந்த போரினால் 3 மில்லியன் பேரல்களாக பெர் டே, ஒரு நாளைக்கு குறைந்திருந்தது. அப்ப கடந்த வாரம் கூறியிருந்தார்கள் இந்த நிறுவனம் அரம்கோ நிறுவனம் மிக
வேகமாக தனது உற்பத்தியை அதிகரிக்கப் போவதாகவும் முழு அளவிலான செயற்பாட்டை இது ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். ஒரு 3 நாட்களுக்குள் அந்த நிறுவனத்தின் உலங்கு வானூர்தி அதன் தொழில்நுட்பவியலாளர்களுடன் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அதில் பயணம் செய்திருக்கின்ற 14 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்க கடற்படை தலைமையகம் கடும் சேதமடைந்திருப்பதாகவும் அதனை திருத்துவதற்கு அல்லது அதனை மீண்டும் மறுசீரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 400 மில்லியன் டாலர்கள் தேவை என்று இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த ஈரான் வெளிவிவகார அமைச்சரின் கருத்தின்படி, அதாவது தற்போதைய இந்த மோதல் நிலை தொடர்பாக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவதின் படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆட்சி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவது வருத்தம் அளிக்கிறது என்றும், இஸ்ரேலிய அரசினால் இத்தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதும், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறுவது உள்ளிட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகளை அங்கு முழுமையாக செயற்படுத்துவதை சாத்தியமாக்குவதும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு சரத்தாகும் என்று அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரான் மேற்கொள்ளும் நிர்வாகத்தின் கீழும் அந்நாட்டு தடைகளை நீக்கிய பின்னரும் ஹோர்முஸ் நீரிணை 30 நாட்களுக்குள் போருக்கு முந்தைய செயற்பாட்டு நிலைக்கு திரும்பும் என்றும், இந்த ஏற்பாடுகள் தற்போது செயற்பட்டு வருகின்றன என்றும், இதற்கு முழு பொறுப்பும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கே உரியதென்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது எதிர்வரும் 30 நாட்களுக்கு ஈரான் தான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை தன்னந்தனியாக நிர்வகிக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது ஜூன் 19ஆம் தேதி கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அதில் தலையிடுவதற்கோ அல்லது ஈரான் செயற்படுத்தி வரும் ஏற்பாடுகளுக்கு மாற்றாக புதிய அல்லது தனிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ய முயற்சிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லியும், அவ்வாறு அதனை மாற்ற முயற்சித்தால் அது நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்று சொல்லியும், ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதும் மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கத்தான் அது உதவும் என்றும், கடந்த 2 நாட்களில் நாம் கண்டது போல ஹோர்முஸ் நீரிணையில் நடந்த சம்பவங்கள் ஏற்கனவே பதற்றத்தையும் மோதல்களையும் அதிகரிக்க செய்துள்ளன என்றும், ஹோர்முஸ் நீரிணையை நிர்வாகத்தினாலோ அல்லது அதை மீண்டும் திறப்பதற்காக ஈரான் மேற்கொள்ளும் ஏற்பாடுகளிலோ தலையிட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் தாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், அவர்கள் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும், அது தனது நோக்கத்திலிருந்து விலகிச் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான மூலோபாய உறவு மற்றும் மதிப்பு மிக்கதென்றும், இறைவனின் அருளால் இந்த உறவு தொடர உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவர் இன்று ஈராக்கின் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து கதை பேசியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈராக்கில் நாங்கள் நேற்று கூறியிருந்தோம், ஈராக்கின் கிரீன் சோன் எனப்படுகின்ற அமெரிக்க தூதரகம் இருக்கின்ற பகுதிகளில் கடுமையான தாக்குதல்கள் நேற்று இடம்பெற்றிருந்தன. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பெருமளவான படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இன்று கூறுகிறார்கள், அந்த ஈராக்கில் இருக்கின்ற பிளாசா ஹோட்டல் என்ற மிகப்பெரிய ஒரு ஆடம்பர விடுதி தீப்பற்றி எரிவதாக கூறியிருக்கின்றது. அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே சமயம் ஹோர்முஸ் நீரிணை இந்த ப்ரோவோச் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது, கப்பல்களை கண்காணிக்கின்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது, இந்த ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து இப்போது எரிபொருள் விலை, எண்ணெய் விலை மீண்டும் $70 மேல் அதிகரித்திருப்பதாகவும், இன்று அந்த நீரிணையின் ஊடாக சென்ற கப்பல்கள் ஈரானின் வழித்தடம் ஊடாக மட்டுமே சென்றிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. அதே சமயம் அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது என்று சொன்னால், இந்த ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 50 டேங்கர் கப்பல்களும் எண்ணெய் தாங்கிகளும் 40 கண்டெய்னர்
நார்மலான சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்ற 40 கப்பல்களும் சென்றிருக்கின்றன ஒரு மாதத்துக்கு. இப்ப அதை இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர், அதாவது டிசம்பர் 2025 ஆண்டு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். 2025 ஆண்டு ஒரு மாதத்தில் 1150 டேங்கர் எண்ணெய் தாங்கி கப்பல்களும் 400 சரக்கு கப்பல்களும் கொண்டெய்னர் ஷிப்பும் போயிருக்கின்றன. இப்ப இந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது, அதாவது இந்த ஒரு மாதத்தில் இப்போது போகிற கப்பல் டேங்கர் 50, ஆனால் சண்டைக்கு முதல் போனது 1150. சரக்கு கப்பல்கள் இப்ப போகுது 40, சண்டைக்கு முதல் போனது கிட்டத்தட்ட 400, 10 வீதம். டேங்கர் இன்னும் பேர்ஸ்டான கிட்டத்தட்ட 5 வீதமும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அதே சமயம் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இந்த H5, அதாவது H5 ரிசர்ச் என்ற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு தனது கண்ணோட்டத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்கள், டேங்கர்கள் ஈரானிய பாதையை பயன்படுத்தினால் அவை முக்கியமாக ஈரானுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றன. அவை ஓமான் பாதையை பயன்படுத்தினால் அத்தகைய தடைகளுக்கு உள்ளாவதில்லை என்று அது தெரிவித்திருக்கின்றது. இதுவரை இவ்வாறு ஆனது இல்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் IRGC, அதாவது ஈரான் புரட்சிகர இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை தடை விதித்திருப்பதால் பெரும்பாலான கப்பல்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் கப்பல்கள் ஈரான் பாதையை பயன்படுத்த முடியாது உள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதுதான் இவர்கள் இப்போது ஓமானூடாக ஒரு பாதையை திறப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இவர்கள் ஏற்கனவே ஈரானை தடை செய்திருப்பதால் இந்த கப்பல்கள் ஈரானின் பாதைக்குள்ளால் செல்வதற்கு காப்புறுதி நிறுவனங்கள் காப்புறுதிகளை கொடுக்காது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவேதான் கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், அதற்கெல்லாம் நாங்கள் போக முடியாது என்று சொல்லி. அவ்வாறு என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் தடையை எடுக்க வேண்டும். ஈரானிய பாதையை பயன்படுத்துவது பொருளாதார தடைகள் தொடர்பான சிக்கல்களை கொண்டிருப்பதால் ஓமான் பாதை மட்டுமே சாத்தியமான ஒரே வழியாக உள்ளது என்றும், IRGC மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தீவிரமடையும் நிலையில் ஓமான் டேங்கர் பாதையில் தெரியும் AIS தரவுகள் மீண்டும் மறைந்து வருவதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கின்றது. அதாவது விநியோகத்தை முழுமையாக நிறுத்த ஈரான் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்றும், ஓமான் பாதை தடுக்கப்படலாம் என்ற சூழல் அமெரிக்காவுக்கு ஒரு கடினமான தேர்வை முன்வைக்கின்றது என்றும், ஒன்று அமெரிக்கா தனது அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை IRGC-யிடம் முழுமையாக விட்டுக் கொடுக்க வேண்டும். தர்க்க ரீதியாக பார்த்தால் பிந்தையது சாத்தியமற்றது. எனவே பதற்றம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அது தெரிவித்திருக்கின்றது. அதாவது அதே சமயம் இன்னொருவர் கூறியிருக்கின்றார், அதாவது ஆலன் டிஆர் என்ற அமெரிக்க தூதரக பணியில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பணியாற்றியவர் இந்த ஆலன். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் போரில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை, போரை தொடங்கிய நாட்டை விட அதிக அளவு காலம் தாக்கு பிடித்து நின்றாலே போதுமானது என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2015 ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில், அதாவது JCPOவில் முக்கிய பேச்சுவார்த்தையாளராகவும் இவர் இருந்திருக்கின்றார் இந்த ஆலன் என்பவர். தற்போதைய சூழல் குறித்து அவர் தெரிவித்ததாவது, பெரும்பாலானவர்கள் கருத்துக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றது. அதாவது போர் என்பது வேறொரு வழியிலான ராஜதந்திரம் என்றும், ஆனால் ஈரானோ ராஜதந்திரம் என்பது வேறொரு வழியிலான போர் என்று கூறுகின்றது. ஈரானால் கப்பல்கள் தாக்கப்படும் போதெல்லாம் அமெரிக்கா பதிலடி கொடுப்பது குறித்து அவர் கூறுகையில், அது ஒரு திசையற்ற தடுமாற்றம் என்று சொல்லியும், அதாவது ஃபெயிலிங் என்று கூறுகிறார். ஏனென்றால் இதை அவர் சதுரங்க ஆட்டத்தின் இறுதி கட்டத்தோடு ஒப்பிடுகிறார். அதாவது ஆட்டத்தின் முடிவு ஏற்கனவே தெரிந்துவிட்டது, ஆனால் அமெரிக்கா அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த போக்கும் குறித்து கூறுகையில், உலகில் 4% மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடுதான் அமெரிக்கா. உலகில் 25% வளங்களை கட்டுப்படுத்துகிறது, பாராட்டுக்குரியதுதான். ஆனால்
அதற்கான காலம் முடிந்து விட்டது என்று கூறியிருக்கின்றார். லெபனான் குறித்து அவர் கூறுகையில் ஒரு அழிவை நோக்கி லெபனான் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தற்போது புதிதாக சிரியாவில் ஒரு களமுனையை திறந்திருக்கின்றது. சிரியாவின் தாரா மாகாணத்தில் உள்ள அபிதீன் கிராமத்தின் மீது இஸ்ரேல் இன்று குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பெருமளவான மக்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுக்கும் நோக்கில் இந்த பிராந்தியத்தில் உள்ள கிராம மக்கள் சாலைகளில் கற்களை போட்டு தடைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும் ஜொலானியின் குழு, அதாவது தற்போதைய சிரியாவின் அதிபர் படையினர் தங்களை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையை அந்த மக்கள் இப்போது இழந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தென் சிரியாவின் அபிதீன் பகுதியில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை தோல்வியடைந்துள்ளதாக இஸ்ரேலிய படைகள் அப்பகுதியிலிருந்து பின்வாங்கியதாகவும் இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் லெபனானுக்கு எதிராக சிரியாவின் திசையில் பதற்றத்தை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து சிரியாவை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து IRGC ஈரான் படையினர் துருக்கிக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சிறிய தரப்பு தகவல்களின்படி இந்த தாரா மாகாணத்தின் ஹவுரன் நகரத்தைச் சேர்ந்த மக்கள் பெருமளவானவர்கள் தாங்களே ஆயுதம் ஏந்திய ஒரு இளைஞர் குழுக்களை அமைத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்கொள்வதற்கு தென் சிரியாவில் உள்ள இந்த அபிதீன் கிராமத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த சண்டை தற்போது சிரியாவில் ஊடாக ஒரு களமுனையை திறந்து சிரியாவில் உள்ளவர்களை லெபனானுக்குள் தரையிறக்கி லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களுடன் மோத விடுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஆனால் சிரியா இவ்வாறு இறங்கினால் சிரியா மீது படை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்போது ஈரான் துருக்கிக்கு தகவல் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் துருக்கி குறித்து இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் அரசை அழிக்குமாறு துருக்கியின் அதிபர் ஏடோகன் அழைப்பு விடுக்காத நாட்களே இல்லை என்று சொல்லி அவர் அடிக்கடி இவ்வாறான அழைப்புகளை விடுத்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அவருடைய இந்த அறைகூவல்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றும், ஏனெனில் எங்கள் மக்களின் வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், ஒருவர் உங்களை அழிக்கப் போவதாக கூறினால் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகைய அறிக்கைகளை நாங்கள் தீவிரமாக கருதுகிறோம். மேலும் இது குறித்து எங்கள் அமெரிக்க நண்பர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். நாங்கள் இவற்றை அலட்சியப்படுத்தவில்லை என்று நெத்தனியாகு இன்று தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலைகள் அது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையில் இஸ்ரேலுக்கான விதிவிலக்குகளை அமெரிக்கா நிறுத்திவிட்டது என்று சொல்லி இந்த பொலிட்டிகோ என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அந்த தகவலின்படி அந்த யூத நாடு தனது சிறப்பு நட்பு நாடு என்ற அந்தஸ்தை இழந்து விட்டதென்றும், டெல் அவிவ் அதாவது இஸ்ரேல் மீதான கொள்கை மாற்றத்தின் முகமாக JD Vance அமெரிக்காவின் துணை அதிபர் அந்த கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியும், முன்னதாக அவர் இஸ்ரேலிய தலைமையை கடுமையாக விமர்சித்திருந்தார். வாஷிங்டன் மட்டுமே உலகில் இஸ்ரேலின் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நட்பு நாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அந்த நாட்டை அவர் வலியுறுத்தியிருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேலின் நிதி அமைச்சரான பெசலல் ஸ்மோட்ரிச் அவர் ட்ரம்ப் அமெரிக்கர்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை 100% நீக்கி இருக்கிறார் என்று சொல்லியும், அதே சமயம் ஈரான் மீதான பொருளாதார அழுத்தம் சுமார் 20% மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். இன்று நாங்கள் அரசியல் தலைமைத்துவத்தை அடைவதற்காக ஒரே ஒரு முடிவை மட்டுமே தொலைவில் வைத்துள்ளோம். 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலிய விமானப்படையால்
ஈரானின் ஆழமான பகுதிக்கு சென்று செயல்பட முடியும் என்றும் இது முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிலையாகும் என்றும் இது மிக முக்கிய அளவிலான ஒரு தடுப்பு சக்தியை உருவாக்குகிறது. ஈரான் தனது திறன்களை மீண்டும் மீண்டெடுக்காமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஏதோ ஒரு வழியில் இந்த போரில் ஹிஸ்புல்லாக்களை முற்றாக அழித்து விடுவதற்கு பல வழிகளை முயன்று வருகின்றது. சிரியாவில் ஒரு களத்தை திறக்க முற்பட்டிருக்கின்றது. சிரியாவில் இருக்கின்ற அரசிடம் கேட்டிருக்கின்றது அவர்களுடைய படைகளின் ஊடாக ஹிஸ்புல்லாக்கள் மீதான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் அல்லது ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவதற்கும். இப்போது இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்கள் முற்றாக களையப்படாத வரை தாங்கள் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஈரான் அதாவது இஸ்ரேல் இந்த பகுதிகளில் முற்றாக போரை நிறுத்துவது மட்டுமல்லாது இந்த பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறாது விட்டால் இந்த பேச்சுவார்த்தை அல்லது இந்த 60 நாள் உடன்பாடு நிலைக்காது என்ற ஒரு துணியில் தான் கூறியிருக்கின்றார். தாங்கள் அதனை மேற்கொண்டு செல்ல மாட்டோம் என்று. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் கட்டாருக்கும் இஸ்ரேல் இரகசியமாக தனது உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை விற்பனை செய்திருப்பதாக இந்த ஆக்சியோஸ் என்ற நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை தாங்கள் குறைத்து விட்டதாக கூறினாலும் ஆனால் நிலைமை அவ்வாறானது அல்ல என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் சவுதி அரேபியா பெருமளவான படையினரை திரட்டி வருவதாகவும் அன்சரல்லா அதாவது ஏமனின் ஹூதிஸ் அமைப்பினர் மீதான நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா தயாராகி வருவதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனிடையே நேற்றைய தாக்குதல்களில் ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளை கடுமையாக தாக்கியிருந்தது. அதில் பெருமளவான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான மேலதிக தகவல்களை இன்னும் அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயம் நான் முன்னர் கூறியது போல கட்டார் ஒரு படகு தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் சவுதி அரேபியாவின் உலங்கு வானூர்தி வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. எரிபொருள் விநியோகத்தை பொறுத்தவரையில் தற்போது ஓமானின் கடற்பாதை இரண்டாக பிரிக்கப்பட்ட கடற்பாதையில் ஓமானின் பாதை தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானின் கடற்பாதை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கின்றது. அபாஸ் அரக்சியின் கருத்தின் அடிப்படையில் ஈரானின் கடற்பாதை மட்டும் தான் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் எதிர்வரும் 30 நாளைக்கு ஈரானின் கடற்பாதை மட்டும்தான் எந்த ஒரு தரப்பினராலும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லியும் ஓமானின் கடற்பாதை பயன்படுத்தப்பட்டால் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதனிடையே தற்போதைய இந்த மோதல்களில் அமெரிக்கா தனது பிடியை தொடர்ச்சியாக இழந்து வருவதாகத்தான் அவதானிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா நேற்று ஈரான் சிரிக் தீவு பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் தாங்கள் அளித்ததாக கூறப்பட்ட ஈரான் கம்யூனிகேஷன் டவர் கடந்த முறை இடம்பெற்ற தாக்குதல்களிலும் அதே டவரைத்தான் அமெரிக்கா அளித்ததாக இப்போது அந்த சேட்டலைட் படங்கள் மூலம் போடப்பட்ட தகவல்களிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா அதாவது ஈரான் மீண்டும் மீண்டும் தனது இந்த ரடார்களை உடனடியாக புதுப்பித்துக் கொண்டிருப்பதாக கூறலாம். இல்லை என்று சொன்னால் முன்னைய தாக்குதலில் அந்த ரடார் முற்றாக அழிக்கப்படவில்லை என்றுதான் அவதானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனிடையே ஈரான் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து என்னென்று சொன்னால் தாங்கள் இப்போது புதிதாக நவீன ஆயுதங்களை என்ற தயாரிப்பை விரைவுபடுத்தியிருப்பதாகவும் அதே சமயம் நட்பு நாடுகளிடமிருந்தும் பெருமளவான நவீன ஆயுதங்களை அவசரமாக தாங்கள் கொள்வனவு செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆயுத ரீதியாக தாங்கள் மிகவும் ஒரு பலமான நிலையை எட்டுவதற்கான இந்த முயற்சி என்றும். அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஈரான்
ரஷ்யாவுடன் Su-35 ரக விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு கொள்வனவு செய்திருந்ததாக கூறப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் உலங்கு வானூர்திகளையும் வாங்கியிருந்தது. அதனிடையே சீனாவிடமிருந்து J-10C ரக விமானங்களை, தாக்குதல் விமானங்களை வாங்குவது தொடர்பாகவும் ஈரான் தொடர்ந்து பேசி வருவதாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் ஈரான் படை தளபதி இந்த கருத்து வெளிவந்திருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இடம் மாறி மாறி, அதாவது ஈரான் சரக்கு கப்பல்களை தாக்குவதும், அமெரிக்கா ஈரானின் தளங்களை தாக்குவதும், தெற்கு ஈரானில் இருக்கின்ற தளங்களை தாக்குவதும் மாறி மாறி இடம்பெற்றிருந்தாலும் இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, களமுனை அமைதியாகவே இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை மீண்டும் இந்த பேச்சுக்களை நடத்துவதற்கு, அதாவது ஜெனீவாவில் கூட இருந்த பேச்சுவார்த்தைகள் இப்போது நிறுத்தப்பட்டு விட்டது. இனி கட்டாரில் அல்லது ஓமானில் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெறப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது இந்த ஈரான் இப்போது முற்றாக ஓமான் வழித்தடத்தை நிறுத்தி இருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அல்லது அமெரிக்காவின் அல்லது மேற்கு நாடுகளைச் சேர்ந்த நாடுகளின் கப்பல்களின் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் இந்த ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் ஒரு மோதல் களமாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களே இருக்கின்றது. இத்துடன் இன்றைய செய்தி ஆய்வை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மேலதிக தகவல்களை நாங்கள் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.